நீ போய் இதெல்லாம் எதுக்குமா பண்ற? வசுந்தராவை அனுப்பி வை. வசுந்தரா எதுக்கு? நானே உங்களுக்கு மாத்திரை தரேனே. இல்ல இனியா, இத பாரு, இப்போ நான் உன்னை குறை சொல்லல. நீ இப்பதான் வந்திருக்க. ஆனா வசு இங்க ரொம்ப நாளா இருக்கா. எப்போ எந்த மாத்திரைய நான் சாப்பிடணும்னு வசுந்தராவுக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் சொன்னேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. வசு, வாமா. மேடம், பால் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இனிமே இந்த வீட்ல நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இனியாவுக்கு கத்து கொடுத்துருமா. ஏன்னா இங்க இருக்கிற எல்லார பத்தியும் உனக்கு தாமா நல்லா தெரியும். இப்போ முதல்ல மாத்திரையை போட்டுக்கோங்க, அப்புறமா பால் குடிங்க. சரி. இனியா, டேப்லெட்ஸ். ஏமா வசு, அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்கிற இந்த மண்டபத்துல எனக்கு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அதனால இனியா அர்ஜுனோட கல்யாணம் நின்னு போச்சு. உனக்கு என்னம்மா? நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படி சம்மதிச்ச? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி மேடம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மனசுல ஒரு உறுத்தலோட கழுத்துல தாலிய கட்டிக்க முடியாது. என்னோட கல்யாணத்துக்கு என் அப்பா அம்மாவை விட அதிகமா அக்கறை எடுத்துக்கிட்டது நீங்களும் அர்ஜுன் சாரும் தான் மேடம். 2 கல்யாணமும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. அர்ஜுன் சார் கல்யாணம் நடக்கல. அப்படி இருக்கும்போது என் கல்யாணம் மட்டும் நடக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு மேடம்? மேடம், அர்ஜுன் சார் சந்தோஷத்தோடையும் உங்க ஆசீர்வாதத்தோடையும் தான் என் கல்யாணம் நடக்கும் மேடம். நீ காட்டுற விசுவாசத்துக்காக, நீ என் குடும்பத்து மேல காட்டுற அன்பு ஆதரவுக்காக நான் ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கேம்மா. என் வாழ்க்கையில என்ன சுத்தி இருக்கிற எல்லாரையும் விட நீ ரொம்ப மேல இருக்கிற வசு. ஐயோ மேடம், உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிங்க மேடம், இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு பால் குடிங்க. ஐயோ எப்பா! ஏய் சே போ 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 சட்டானே போ சட்டானே போ வசு விட்டு போ சட்டானே போ சட்டானே போ வசு விட்டு போயிடு சட்டானே போயிடு ஏய் என்ன நீ இப்பெல்லாம் வர நீ என்னது இது இது சொம்பு.
உள்ள இருக்கிறது பாலு. பாலா? ஆமா, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? அர்ஜுன் சார், சொம்புல பால நான் எடுத்துட்டு வராம வேற யாரு எடுத்துட்டு வருவா? ஏய், நான் பிரியாவை தானே பால் எடுத்துட்டு வர சொன்னேன். நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? நானும் உங்க வேலைக்காரி தான் அர்ஜுன் சார். உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற வேலைக்காரி. ஏய், பாலை கிளாஸ்ல எடுத்துட்டு வர வேண்டியதானே, எதுக்கு சொம்புல எடுத்துட்டு வர? சார், டீனா கிளாஸ், காஃபினா டம்ளர், பால்னா சொம்பு. டம்ளர் வேற விழுந்துருச்சே. இதெல்லாம் கரெக்டா பேசு. சரி, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வரேன். நான் மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரூம்குள்ள வரப்போ நான் இப்படிதானே வரணும்? ஏய் ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இத வச்சு நீ கிளம்பு போ. இது பாருங்க அர்ஜுன் சார், நடக்கிறதெல்லாம் கரெக்டா தான் நடக்குது. நீங்க வேணா பாருங்களேன். என்ன ஆனாலும் சரி, நான் தான் உங்க பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓஹோ, அப்படியே மேடம்? உங்களுக்கு யார் சொன்னா? கடவுள் சொல்லிருக்காரு அர்ஜுன் சார். ஓஹோ, வேற லெவல். தலையில எழுதின மாதிரி சீட்ல எழுதி அனுப்பியிருக்காரு. ஓஹோ. சரி, நீங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க இந்த பாலை முதல்ல குடிங்க. குடிங்க அர்ஜுன் சார், குடிங்கன்றல்ல. எல்லாத்தையும் குடிச்சிருங்க. குடிச்சாச்சுல, போ. இப்போ பேசாம படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க போங்க, நான் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன அர்ஜுன் சார், என்ன விரட்டுறதுலயே இருப்பீங்களே. நான் வேணா தலையில தைலத்தை தடவி இதமா பதமா தேய்ச்சி விடவா? ஐயோ, எதுவுமே வேண்டாம். பால் குடிச்சோன்னா தலைவலி போயிடுச்சு, நீ கிளம்பு. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அர்ஜுன் சார். இப்பதானே பாலை குடிச்சீங்க, அதுல இருந்த சுக்கு உள்ள போய் வேலை செய்ய வேண்டாமா? அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு தலைவலி சரியா போகும்? படுத்து கொஞ்ச நேரம் தூங்குங்க. தூக்கத்துல கனவு வரும், அந்த கனவுல நான் வருவேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நான் போய் படுத்துக்கிறேன். போயிடு போயிடு. நான் படுக்கிறேன். நான் படுக்கிறேன். போயிடு. என்ன நீ இதெல்லாம்? என்ன கோலம் இது? அத்தைக்கு உடம்பு குணமாகணும்னு மூக்குத்தி அம்மனுக்கு வேண்டியிருக்கேன். பச்சை தண்ணி கூட குடிக்காம இன்னைக்கு முழுக்க விரதம் இருந்து நாளைக்கு கோயில்ல பூஜை பண்ணணும் அத்தை. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ 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 ஐயோ, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? மாமியார் தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போடலாமா, இல்ல சோத்துல விஷத்தை வைக்கலாமான்னு சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்படி ஒரு மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்காளே. ஒர்க் அவுட் ஆகுதா? என்னம்மா இதெல்லாம்? எனக்காக நீ ஏமா பட்னி கிடந்து உன் உடம்ப கெடுத்துக்கணும்? ஐயோ அத்தை, இப்படி எல்லாம் பிரிச்சு பேசாதீங்க அத்தை. உங்களுக்கு ஒண்ணுனா நான் அப்படியே துடிச்சு போயிருவேன் அத்தை. நான் ஹாஸ்பிட்டல்லயே வேண்டிக்கிட்டேன் அத்தை. உங்களுக்காக நான் விரதம் இருக்காம வேற யார் இருக்க போறாங்க? அத்தை, என்ன நீங்க தடுக்காதீங்க. இந்த விரதத்தை எப்படியாச்சும் நல்லபடியா முடிக்கணும். நான் இது உங்களுக்காக இருக்கிற விரதம். சரிம்மா, உன் விருப்பத்தை நான் தடுக்கல. டேய் அர்ஜுன், உனக்கு கிடைக்க போற மனைவி தங்கமானவப்பா. எனக்காக ஒரு நாள் முழுக்க பட்னி கடந்து விரதம் இருக்க போறா. மாமியார் மேல அக்கறை இருக்க வேண்டியதுதான். எதுக்கு இதெல்லாம்? எனக்கு என்னமோ இது சரியா படல. அர்ஜுன் சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க சாமி குத்தமாயிடும். மேடம், இனியாவோட வேண்டுதல யாரும் தடுக்க வேண்டாம். இந்த மூக்குத்தி அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், அதோட கோவக்கார அம்மனும் கூட. என்ன வேண்டிக்கிட்டாலும் வேண்டது அப்படியே நிறைவேறிடும். அதே மாதிரி வேண்டுதல நிறைவேற்றலன்னு வைங்களேன், ரொம்ப சோதனையை கொடுத்துரும். கரெக்ட் தானே இனியா?
இனியா, நேத்து நீ என்கிட்ட என்னலாம் சொன்ன? என்னம்மா சொன்ன சொல்லுமா. அத்தை அது மேடம், அத நான் சொல்றேன் மேடம். ஆ? இங்க எல்லாரையும் வச்சுட்டு சொன்னா இனியா என் மேல கோச்சுப்பா. இருந்தாலும் வேற வழி இல்ல மேடம். உங்களுக்காக அம்மனுக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணி பூச்சட்டி எடுக்க போறேன், ஆணி செருப்பு போட்டுக்கிட்டு நடக்க போறேன் அப்படின்னு வேண்டியிருக்கா மேடம். பூச்சிட்டியா? எதுக்கு இவ்ளோ வேண்டுதல்? அது வந்து அது வந்துங்க. அர்ஜுன் சார், இனியா சொன்னதை நீங்க கேக்கலையா? எனக்கு கூட ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு. அண்ணா, அத்தைக்காக இவங்கள தவிர வேற யார் வேண்டிப்பாங்கன்னு சொன்னீங்களே, அப்பதான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். என்ன இனியா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் பண்ணுவேன். என் அத்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன இவ என்ன கோத்து விடுறா? இதுவும் விவரம் புரியாம தலைய ஆட்டி வைக்குதே. தூண்டில இருக்கிற புழுவை பார்த்த மீன் மாதிரி தானா வாயை கொடுத்து மாட்டிக்கிறாளே. ஷூ. இது மூக்குத்தி அம்மனோட வேண்டுதல். இது முடிகிற வரைக்கும் பயபக்தியோட தான் இருக்கணும், இல்ல இனியா? என்ன இவ ரொம்ப ஓவரா ஓட்டுறாளே. ஆமா ஆமா, பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் இருப்பேன். தொம்பி பொண்ணு பார்க்க சாது மாதிரி இருந்தா, இப்ப என்னடான்னா நக்கல் நையாண்டியில நல்லா வருது. என்னமா போட்டு அவளை கலாய்க்கிறா. இருடி, ஒரு நாள் மொத்தமா உன் ஃபியூஸ புடுங்குறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் இங்க சாப்பிடாம உட்கார்றது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நான் வேணா என் ரூமுக்கு போயிடுறேன். கொண்டா பாட்டி. ஏய் என்ன இனியா இது? ஏதோ 10 நாள் பட்னியில கிடந்த மாதிரி பாஞ்சு புடுங்கிட்டு வர. இங்க பாரு, நினைச்சதை சாதிக்கணும்னா சகலத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கணும். ஆமா, உன்னால பசியே தாங்க முடியலையே. நாளைக்கு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அடின்னு அடிப்பானுங்களே, அதை தாங்குவியா? ஐயோ, என்ன பாட்டி நீ இப்படி எல்லாம் அபசகுணமாவே பேசுற? பண்றதெல்லாம் ஃப்ராடு தனம், வேற எப்படி பேசுவாங்க? சரி நீ சாப்பிடு. நீ சாப்பிடுற வேகத்தை பார்த்தா இந்த சாப்பாடு உனக்கு பத்தாது போல இருக்கே. நான் பாதியில எழுந்து வந்தேன், நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு தொலை. அது என்ன புகழ்ற மாதிரி ஏதாவது பாட்டு பாட. என்னது புகழ்ந்தா? அதான் சொன்னல, சத்தம் போடக்கூடாதுன்னு. தட்டோட போய் போட்டு கொடுத்துருவேன். சரி. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் பாத்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, சூப்பர். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத. போதும். நீ பாடினதுல நேரம் போனதே தெரியல. ஆனா செம்ம காமெடியா இருந்துச்சு. சரி, நான் போய் எவிடன்ஸ் இல்லாம தட்டை கழுவி வச்சிடுறேன். நீ தண்ணி குடிச்சிட்டு போய் படு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாத, சாமி கண்ணு குத்திரும். என்னடி அதுக்குள்ள சாப்பிட்டியா? தட்டுங்க. அதையும் கேக்குற? உன் தம்பி பொண்ணு வந்து தட்டை புடுங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டா. என்னடி சொல்ற? ஐயோ, நீ போனதுக்கு அப்புறம் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே என் ரூம்குள்ள வந்து சாப்பாட புடுங்கி இங்க உட்காந்து சாப்பிட்டு போயிட்டா பாட்டி.
அவ சாப்பிட்டதும் இல்லாம போர் அடிக்குதுன்னு வேற சொல்லி அவளை புகழ்ந்து பாட வர சொன்னா பாட்டி. வேற வழி இல்லாம நான் வேற பாட்டு வேற பாடினேன் பாட்டி. அவ நாளைக்கு கோயிலுக்கு வந்தான்னா என்ன சும்மா விட மாட்டா பாட்டி. என்னால பூச்சட்டியும் எடுக்க முடியாது, ஆணி செருப்பு போட்டு நடக்கவும் முடியாது. அப்ப நீ இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் முடியாது. அடியே உன் அத்தை உன் மூஞ்சில காரி துப்ப போறாடி. என்ன பாட்டி இப்படி சொல்ற? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு பாட்டி. அப்பப்பா உங்களுக்கெல்லாம் ஐடியா குடுத்து என் மூளை முக்காவாசி தேஞ்சு போச்சுடி. சரி சரி கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த அர்ஜுனை வச்சு எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? பாத்து என்னது? வா மீனாட்சி. கண்ணாடிக்கார தம்பி, இப்பெல்லாம் மீனாட்சியோட தான் சோடியா வருவீங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்ல பாட்டி, வர வழியில பார்த்தேன், அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். அது சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த இலக்கியா என்னடானா இவனையே நினைச்சு உருகிட்டு இருக்கா, இவன் என்னடானா இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இதுங்க ரெண்டையும் எப்படியாவது பிரிச்சு விடணுமே. என் வேலையை காட்டுறேன். இனியா, என்ன இனியா பொய்யா ஒரு வேண்டுதலை சொல்லி பூச்சட்டி எடுக்கிற வரைக்கும் வந்துட்ட. இதெல்லாம் பண்ணா மூக்குத்தி அம்மனுக்கு மூக்கு மேல கோவம் வந்துரும். என்ன நடக்க போகுதோ, அதனால கடைசியா உன் முகத்தை ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். எங்க காட்ட நல்லா பாத்துக்கிறேன். நீயும் ஒரு தடவை எல்லாரையும் பாத்துக்கோ. அம்மா, பரிகாரம் செய்ய வேண்டிய பொண்ணு வர சொல்லுங்க. உன்னதான் கூப்பிடுறாங்க, வா போலாம். இனியா, எங்கம்மா போயிட்டு வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இனியா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா, அதான் பயப்படாதன்னு சொல்லி நான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். என்ன இனியா? பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. வேணான்னு சொன்னா இந்த வசுந்தரா வேற சாமி கண்ணை குத்திடும் அது இதுன்னு பயம் காட்டுறா பாட்டி. இப்ப என்ன பண்றது? சும்மா மருமக பதவி கிடைச்சிருமா? இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நோவாம நொங்கு திங்க பாக்குறியா? இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாதான் மொத்த சொத்து நம்ம கைக்கு வரும். அப்பதானே நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கு கொடுக்க முடியும். இப்படி இருந்தா ஒண்ணும் நடக்காது. ஒழுங்கா இரு. என்ன பாட்டி, கழட்டி விட பாக்குறியா? சே, நீ எதுக்கும் பயப்படாத. தீச்சட்டி எடுக்கும் போது உன் கையில சூடு படாம நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி கால்ல ஆணி செருப்பு போடும் போதும் கால்ல ஆணி குத்தாத மாதிரி நான் ஏற்பாடு பண்ண போறேன். நீ பயப்படாம இரு. பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. எல்லாரையும் நோய் நொடி இல்லாம பாத்துக்கோமா. நீதாம்மா எங்க எல்லாரையும் காப்பாத்து. ஏய், என்னடி ஆச்சு? கை சுட்டுருச்சுக்கா. ஒழுங்கா விரதம் இருந்தியா? விரதம் இல்லாம மூக்கு முட்டை நல்லா 3 வேளையும் தின்னு இருப்ப. இப்ப எங்க கையில தான் தீச்சட்டி இருக்கு. எங்க கை என்ன சுட்டுச்சா? இதெல்லாம் சாமி குத்தம் தெரியுமா? ஐயோ பாட்டி, இப்ப என்ன பண்றது? இப்பவே எனக்கு பயமா இருக்கு. பாரு, நான் சொல்றபடி செய்யி. அப்படியே தலை சுத்துற மாதிரி மயங்கிய மேல விழுந்துரு. இப்ப மட்டும் நீ ஒழுங்கா நடிச்சிட்டேன்னா இது எல்லாத்துல இருந்து தப்பிச்சிடலாம். என்னாச்சு? இனியா, 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 உத்தமன் போய் தண்ணீர் செல் பண்ணு. இனியா, இங்க பாரு. இனியா, இங்க பாரு. ஏய், உத்தமன் சீக்கிரம் வாங்க. இதோ வந்து தம்பி. இனியா, கண்ணை திறந்து பாரு. பாரு மம்மி. மடி, இனியா, 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 தண்ணி குடி. இப்ப பரவாயில்லையம்மா? என்னாச்சு? என்ன பண்றது அர்ஜுன் தம்பி? நேத்து ஃபுல்லா வாயில பச்சை தண்ணி கூட படாம விரதம் இருந்தா. அதான் பசியில மயங்கி விழுந்துட்டா. இப்ப பரிகாரம் பண்ணணும்னு வேற துடிக்கிறா. இவ உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. இனியா, இந்த பரிகாரம்லாம் எதுவும் வேண்டாம். வெறும் பூஜை மட்டும் முடிச்சுட்டு வந்துரு, வீட்டுக்கு கிளம்பலாம். அம்மா, நீ கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆமா இனியா, அர்ஜுன் சொல்றதுதான் சரி. பூஜை பரிகாரம் எல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்ப நாம சாமியை மட்டும் வேண்டிட்டு போயிடலாமா? அத்தை, இல்ல அத்தை, பரிகாரம் பண்ணலன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். நான் பரிகாரம் பண்றேன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் சொல்றத கேளு இனியா.
இல்ல அர்ஜுன், நான் பரிகாரம் பண்ணலனா அத்தை என்ன தப்பா நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சாமி குத்த வேற ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. உன் உடம்பு தான் முக்கியம். நச்சு, அவ நல்லாவே நடிக்கிறாள். ஆமா மம்மி, அப்படிதான் தெரியுது. வசு, ஐயோ வசு, என்னாச்சு இவளுக்கு? நரி ஊழையிடுற மாதிரி ஊழையிடுறா. தம்பி அர்ஜுன் அர்ஜுன் என்ன பண்ற இவ? வசு, என்னம்மா? வசு, யாருடா வசு? வசு, உனக்கு என்னாச்சு? இரு சொல்றா, பொண்டாட்டியா? வசு இல்ல பொண்டாட்டி, நான் தான். அவரை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு தெரியும் நீ மாதாயே. என்னம்மா? கூட்டி போங்க, கூட்டி போங்க, கூட்டி போங்க. கூட்டி போங்க. அண்ணவே பிடிங்க, ஊத்துவேன். என் கையில பிடிச்சு ஊத்துவேன். ஐயோ, ஊத்துவேன். அப்பா. ஏமா அந்த வேப்பிலைய கையில குடு. அத்தா வாங்கிக்க அத்தா. குடுமா. தம்பி கண்ணத்துல அத்தா வாங்கிக்க. போடுங்க. அத்தா எல்லாரையும் நல்லபடியா வையாத்தா. பாட்டி. வாமா, ஆத்தாட்ட வந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்காங்க வாங்க. ஏதோ பிளான் பண்ணிட்டா. ஆமா பாட்டி, என்ன பண்ணலாம்? இரு பாப்போம். அவ எது பண்ணாலும் நாம சமாளிப்போம். போங்க தம்பி, ஆத்தா கூப்பிடுறா. தம்பி, உங்களை தான் கூப்பிடுறாங்க, வாங்க. வாங்க. ஆத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்குப்பா, ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு. ஐயோ, கட்டிக்க போறவர் எப்படி நம்ம கால விழ வைக்கிறது? வாங்கிக்குப்பா. நீ ஏன் ஆள்றா? உனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் தேவையில்ல. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும்டா. ஆசீர்வாதமா? உனக்கு வேற என்னத்தான் குறை? ஒரு உன்கிட்ட இல்லடா, இங்க இருக்கு. டேய் அர்ஜுன், டேய் ஏன்டா என் வேண்டுதலை நிறைவேற்ற விடாம தடுக்கிற? சாமி, அவ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாத வேண்டிக்கிட்டா. டேய், அவ தெரிஞ்சேதான்டா வேண்டிக்கிட்டா. அவ என்ன குழந்தையாடா தெரியாம வேண்டிக்கிறதுக்கு? இந்த மூக்குத்தி அம்மனோட வேண்டுதலை நிறைவேற்ற சொல்லு. தம்பி, ஆத்தா காரியத்துல குறை வைக்க கூடாதுப்பா. வேண்டுதலை வச்ச கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். போப்பா, பண்ண சொல்லுப்பா. ஆமா தம்பி, அம்மா வேண்டுதல நிறைவேற்றலனா குடும்பத்துல ஏதாவது குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். செய்ய சொல்லுங்க தம்பி. ஆமாண்ணே, ஏற்கனவே நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதனால இனியா இந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்ண்ணே. அர்ஜுன், நான் கூட வேண்டான்னு தான் நினைச்சேன். எப்போ வசு மேல ஆத்தா வந்தாளோ அப்பவே வேண்டுதலை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி வசு, அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் பண்ண சொல்றேன். யாருடா வசு? பொண்டாட்டியா? அப்பா நீதான். இல்ல வசு அவர் பொண்டாட்டி இல்ல, நான் தான் அவருக்கு பொண்டாட்டி ஆக போறேன். பொண்டாட்டி ஆக போறவளோ வேக போறவளோ? போடி போடின்றல போடி. போயிடு வேமே அடிக்கிறாங்க. போன நீ வா இங்க. ஆத்தா, உன் குறை திந்துருச்சு ஆத்தா. அவன் என் வேண்டுதலை நிறைவேற்றேன்னு சொல்லிட்டா, அதனால தீர்ந்துருச்சு. அப்ப மலையர் ஆத்தா. ஏய்!
அம்மா என் கையில தாங்க. காந்திமதி அம்மா தான் அனுப்புனாங்க. ஏய் என்ன பண்ற? போ. என்ன ஃப்ராட் தனமா? சாமி விஷயத்துல தப்பு பண்ண கூடாது. இது ஒழுங்கா எடுத்துட்டு போ. போ. இதையும் வந்து சொதப்பிட்டாளே. அப்படி போய் நில்லுமா. ஓம் சக்தி பராசக்தி. 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 மா இனியா அடுத்த ரவுண்ட் ரெடி. ஆணி செருப்பு. ஓ. ஓம் சக்தி பராசக்தி. 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 பராசக்தி. ஏ மேடம், இனியாவோட வேண்டுதல் நிச்சயமா பலிக்கும் மேடம். கை கால் கொப்பளிக்க இவ செஞ்ச பரிகாரத்துக்கு அந்த மூக்குத்தி அம்மன் நிச்சயமா கருணை காட்டுவா. நீங்க கூடிய சீக்கிரமே பரிபூர்ண குணமாயிடுவீங்க. இனியா உன் வேண்டுதல் நிச்சயமா பலிச்சிரும். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. என்ன அர்ஜுன் சார், என்ன இது? மருந்து. யாருக்கு? இனியாவுக்கு. அம்மாக்காக இந்த தீச்சட்டி எடுத்தா இல்லையா, அப்புறம் ஆணி செருப்புலாம் போட்டு நடந்தால, அந்த காயத்துக்கு போட்டு விடுறதுக்காக. சரி போங்க. தேங்க்யூ. ஆல் ஓகே, ஆல் ஓகேயா? வசு ஒரு நிமிஷம் புரியுது. காமி காமி காமி. ஐயோ காயமா இருக்கு. அர்ஜுன் எண்ணெயில ஒண்ணும் வேணாம் அர்ஜுன், சொன்ன கேளுங்க. ஓ நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் அமைதியா இரு. இதெல்லாம் போட்டதா கொஞ்சம் ஆறும். அச்சோ ஒரு நிமிஷம். ஏன் சார் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த எண்ணெல்லாம் தரையில பட்டா போகவே போகாது. நீங்க ஒரு பிசினஸ் மேன், நீங்க எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வீங்க? இந்த வேலையெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. நான் வெயிட் பண்ணு சொல்றேன்ல. குடுங்க அர்ஜுன் சார், குடுங்க. விடுன்றல்ல. நீங்க விடுங்க. விடு வசு. குடுங்க அர்ஜுன் சார். விடுன்றல்ல. வசு, இனியாவுக்கு மருந்து போடு. இட்ஸ் மை ஆர்டர். அச்சோ, என்னைக்குமே நான் யாரையுமே கெட்டு போகணும்னு நினைச்சதே இல்லை இனியா. ஆனா உன் விஷயத்துல இப்படி பண்ணிட்டேனேன்னு எனக்கே வருத்தமா தான் இருக்கு. இந்த நிமிஷம் கூட உனக்கு சொல்றேன் இனியா, நடந்த உண்மையெல்லாம் நீயா உன் வாயால ஒத்துக்கிட்டு
இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மேடமோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். அதுக்கப்புறம் நீ செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். வரட்டா? அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடம்பு முழுசா குணமாகட்டும். டாக்டர் நீங்க நார்மலா இருக்கீங்கன்னு சொன்னாதான் எங்களோட கல்யாணம் நடக்கும். மேடம், எங்க கல்யாணத்தையும் உங்க உடம்பு முழுசா சரியானதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இங்க பாரு வசு, இனியாவோட நிலைமை வேற, உன்னோட நிலைமை வேற. என்ன பொறுத்த வரைக்கும் உன் கல்யாணம் நின்னு போனதுல எனக்கு ரொம்ப வருத்தம். என் கவலையே அர்ஜுன் கல்யாணம் நின்னு போனதுனால இல்ல, உன் கல்யாணம் நின்னு போனதுதான். எனக்கு என்னவோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்க அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை மீறின மாதிரியே இருக்கு. இந்த இனியா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது புரியாம எங்க அம்மாவும் அண்ணனும் அவ பேச்சு கேட்டு ஆடுறாங்க. ஜோசியரே, நீங்க நாள் பாத்துருங்க. சரிங்கம்மா. பாருங்க பாருங்க, பாத்துறேம்மா. புண்ணியமா போகும். அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா பாத்துருங்களேன். இந்த மாசம் தேய்பிரை வருது. அடுத்த மாசம் 2 முகூர்த்த நாள் இருக்கு. அதுல ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன இந்திரா, அன்னைக்கே வச்சுக்கலாமா? சரிங்க அண்ணி, அன்னைக்கே வச்சிடலாம். வசு அம்மா, உங்களுக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தாம்மா. ஆனந்த், என்ன என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா நீ? நான் எதையும் மறைக்கலையே. இல்ல, நீங்க எதையோ பாத்துட்டு இருந்தீங்க, என்ன பார்த்த உடனே மறைச்சிட்டீங்க. கேக்குறது நாகரிகம் இல்லதான், ஆனா உங்க முகத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு சின்ன திருட்டுத்தனம் தெரியுது. சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லனா வேண்டாம். அண்ணி, மீனாட்சிக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்கலான்னு இந்த தாஜ்மஹாலை வாங்கியிருக்கேன் அண்ணி. பர்த்டே கிஃப்டா மீனாட்சிக்கா? தாஜ்மஹாலை பிரசன்ட் பண்ண போறீங்க? அப்போ ஒன்னு 2 வச்சுக்கலாமா? அங்க பாரு, அங்க பாரு. ஆல் தி பெஸ்ட் ஆனந்த். ஐயோ, என் குழந்தையார் முகத்துல வெக்கத்தை பாரு. ஆமா அண்ணி, எனக்கு மீனாட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் அவளோட இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. வெரி குட், சூப்பர். என் குழந்தைனார் மேல இத்தனை நாளா என் வீட்டுக்காரரோட தம்பிங்கிற அன்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அதை தாண்டி ஒரு பெரிய மரியாதையே வருது. கேட்டியா பாட்டி? கேக்குறது என்ன, அதான் நேர பாத்துக்கிட்டே தானே இருக்கோம். அந்த மீனாட்சி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. கோவில்ல நான் பரிகாரம் பண்றப்போ என்னை பார்த்து நக்கலா வர சிரிச்சிட்டு இருந்தா. வசுந்தரா தான் அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறத கண்டுபிடிச்சதுல இவளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் பாட்டி. அவ இந்த வீட்டுக்கு வந்தானா நமக்கு ஆபத்து பாட்டி. மீனாட்சின்னு பேர் வச்சுக்கிட்டா போதுமா? மனசுல பெரிய மீனாட்சி அம்மன் நினப்பு இருக்கட்டும். அங்க என் பேத்தி ஆனந்து ஆனந்துன்னு உருகிட்டு இருக்கா, இவ குறுக்க போந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. மீனாட்சியை கட்டிக்கிறதுக்கு இந்த ஆனந்து பையனை நான் விடவே மாட்டேன். நாளைக்கு போய் அப்படியே லவ் சொல்ல போறான். லவ் இவன் சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன். நான் பண்றேன். இவங்களை பார்த்தது போதும், வா. மீனாட்சி மாதிரி ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது, அதுவும் உங்களுக்கு வைஃபா வர்றது ரொம்ப நல்லது ஆனந்த். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. சரி, நான் வரேன். அம்மா, மீனாட்சி நீங்க எப்படி கூப்பிடுவீங்க?
சரி சரி, நான் மீனாட்சி கிட்டே கேட்டுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. இன்னொரு தடவை ஹாப்பி பர்த்டே. ப்ளீஸ், இன்னும் ஒரு தடவை. ஹாப்பி பர்த்டே. ஏன் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 1999 வருஷம் டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராத்திரி 7 மணிக்கு பிறந்திருக்க. அப்போ அதுதானே ராசி நட்சத்திரமோ? நாங்க யாருமே இது உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இந்த காலத்துல இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமே இல்ல. ஐயரே, இத வச்சுக்கோ. ஆமா, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. வா சொல்றேன். ம். ஆனந்த், அங்க பாத்தீங்களா? அந்த அம்மா நம்மள பாத்துக்கிட்டே போறாங்க. ஏன்னு சொல்லுங்க. ஏன்? அவங்க மனசுக்குள்ள இந்த பொண்ணு தாங்கி தாங்கி நடந்துகிட்டே இப்படி ஒருத்தர் கூட போதேன்னு நினைச்சிட்டு போறாங்க. சரி, பாத்துட்டு போகட்டும். அதுல என்ன இருக்கு? சரி, நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல ஆனந்த். காதல் புனிதமானது, அவ்வளவுதான். இது வரைக்கும் யாராவது உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா? பல்ல உடைச்சிருவேன். என்ன விளையாடுறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? என்ன பல்ல உடைச்சிருங்கறா? இவகிட்ட எப்படி லவ் சொல்றது? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா. என்னங்க, அப்செட் ஆயிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? அட போவியா? என்ன போய் யார் லவ் பண்ண போறா? சரி, ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அவகிட்ட எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்காத. ஆமா, இப்ப என்ன கேட்ட? சப்போஸ் நீங்க ஒரு பொண்ண லவ் பண்ணா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு பொண்ண லவ் பண்ணா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு தெரியணும். அதானே கேட்ட? அதாங்க கேட்டேன். I love you, Meenachi. என்னாச்சு மீனாட்சி? எனக்கும் கல்யாணம் ஆகும், மத்த பொண்ணுங்க மாதிரி நானும் ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழ்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்கிட்ட இருக்கிற குறைய பெருசா நினைக்காம என்ன நீங்க காதலிக்கிறத என்னால நம்பவே முடியல ஆனந்த். இன்னொரு தடவை குறை அது இதுன்னு சொல்லாத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, வா வீட்டுக்கு போலாம். ஆனந்த், எனக்கு ஒரு சந்தேகம்.
என்ன மீனாட்சி? உங்க அம்மாக்கு என்ன பிடிக்காம தானே மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் எப்படி சம்மதிப்பாங்க? இதோ பாரு மீனாட்சி, என் அம்மா என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீ தான் என்னோட மனைவி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பயப்படாம வீட்டுக்கு வா, போலாம். என்ன இனியா, பர்த்டே ஏற்பாடுல வீடே பரபரப்பா இருக்கு. அந்த ஆனந்த் பைய வேற மீனாட்சியை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. நீ திரும்ப வீராப்பா சவால் விட்ட, இப்ப நான் அமைதியா நின்னுட்டு இருக்க. நான் அமைதியா இருக்கேன்னா என் அமைதிக்குள்ளதான் மீனாட்சிக்கு பெரிய ஆப்பு இருக்கு. என் கூட வாங்க சொல்றேன், வாங்க. ஐயோ, இது எங்க கூப்பிடுது? என்ன நேரம் இந்த பிக் பாக்கெட் ஃப்ராட் பின்னாடி எல்லாம் போக வேண்டியதா இருக்கு. போய் பாப்போம். ஏய், என்னடி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என் தலை எழுத்து. ஏய், இங்க வா. ஏய், யார் இவன்? பாட்டி, இவன் தான் நம்மளோட துருப்பு சீட்டு. இவனை வச்சு என்னடி பண்ண போற? சொல்றேன் இரு. ஏ பிரேம், என் பின்னாடியே வா. நகருங்க. மீனாட்சியை எப்படியாச்சும் இந்த ரூம்குள்ள அனுப்பி வைக்கணும். இவன் இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சிருப்பான். மீனாட்சி பாத்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் இவன் கதவை உள்பக்கமா தாப்பால் போட்டிருப்பான். மீனாட்சியை தேடி எல்லாரும் பாத்ரூம் கிட்ட வரப்போ நீங்க தான் பில்டப் கொடுக்கணும். மீனாட்சியை தேடி எல்லாரும் பாத்ரூம் கிட்ட வருவாங்க. அப்போ மீனாட்சி யாரு கதவை உள்பக்கமா தாப்பால் போட்டாங்கன்ற ஒரு குழப்பத்தோடயே வந்து கதவை திறப்பா. அந்த சமயம் இவன் மீனாட்சிக்கு பின்னாடி வந்து நிப்பான். மீனாட்சி தான் என்ன இங்க வர வச்சான்னு சொல்லுவான். புரியுது புரியுது. இனியா, நீ கடையநல்லூர்ல பிறந்திருக்க வேண்டிய ஆளு. கொஞ்ச நாள் என் கூட இருந்ததுக்கே நீ இவ்வளவு வேலை பாக்குறியே. பாட்டி, நீ மீனாட்சிய பத்தி தப்பா பேசணும். இளமாறன் டென்ஷன் ஆயிட்டு கோவமா பேசுவான். இளமாறனோட டார்கெட் நானா தான் இருப்பேன். அத கேட்டு சுசித்ராவும் அர்ஜுனும் இளமாறன் மேலையும் மீனாட்சி மேலையும் கடுப்பாவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு புரியுதா? புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. ஏ மீனாட்சி, இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு செலிப்ரேட் பண்ண ஆனந்துக்கு ஊட்ட மாட்டியா? விட என்னது இது? என்னமோ நடக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள. இவன் மீனாட்சி பர்த்டே செலிப்ரேட் பண்றா, மீனாட்சி கேக் கூட்டுறா. மீனாட்சி, உன் தலையெல்லாம் ஒரு ஜிகினாவா இருக்குமா, போய் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாமா. ஆமாமா மீனாட்சி, போயிட்டு சரி பண்ணிட்டு வா. சரி, இப்ப வந்துடுறேன். அம்மா பிரியா, இவன் அந்த பாத்ரூம்குள்ள போறா. பாட்டி போ பாட்டி, ஏதாவது பாட்டி அந்த ரூம்குள்ள போற. டென்ஷன் ஆகாத, சீக்கிரம் போ. மீனாட்சி மீனாட்சி, ஐயோ அந்த பாத்ரூம்ல ஃப்ளஷ் வேலை செய்யல, தண்ணி வராது. தோ அந்த பாத்ரூம்க்கு போ. சரி.
சரி நான் போறேன், நீங்க பின்னாடியே வந்துருங்க. ஓகே?